ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு மேஜிக் பார்க்கலாமா? பிரகாஷ் அங்கிள் திரும்ப வந்திருக்கேன், திரும்பவும் உங்களுக்கு மேஜிக். ஸோ அன்னைக்கு ஒரு மேஜிக் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், பட் இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? பாருங்க, பிளாக் கலர்ல இருக்கா, உள்ளேயுமே பிளாக் கலர். இப்போ அங்கிள் கிட்ட 2 கலர் இருக்கு. இந்த 2 கலரையும் நான் வந்து இதுக்குள்ள போட்டுட்டு என்ன பண்ண போறேன், இந்த பைய ஆட்டோமேட்டிக்கா தைக்க போறேன் நான் இந்த கலரை வச்சு. ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லோ கலர், தென் ரெட் கலர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த கலரை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுலயே நான் தைக்க போறேன். எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, பாருங்க, தச்சிடுச்சா? சூப்பரா, குட். ஓகே, எல்லாருக்குமே சகேயுவோட கதை தெரியும் இல்லையா? சகேயுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்படி வந்தது? கடவுள் நம்ம எல்லாருக்குமே ரட்சிப்பு கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க, ரட்சிப்பு எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம அந்த ரட்சிப்பை ஏத்துக்கலன்னா என்ன ஆகும்? அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா சகேயு பாத்தீங்கன்னா அவருக்கும் ரட்சிப்பு வந்தது. அவரு என்ன பண்ணாரு, ஈகரா அவரு ஏசப்பாவை ஏத்துக்கிட்டதுனால என்னாச்சு, அவருக்குமே ரட்சிப்பு வந்தது. ஏசப்பா அவரோட வீட்டுக்கு போனாரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் ரட்சிக்கப்பட்டோம்னா, ஏசப்பாவை நம்ம ஏத்துக்கிட்டு வாழ்ந்தோம்னா, நம்ம ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய ஹார்ட்லயே நம்ம கூடவே இருப்பாரு. நமக்கும் ரட்சிப்பு வந்துடும். அப்ப ரட்சிப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுத்த ரட்சிப்பு நமக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம அடுத்த மேஜிக் போலாமா? பாருங்க, இது பிளெயின் வாட்டர். ஓகேங்களா? பிளெயின் வாட்டர். இது கலர்ட் வாட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ண போறேன். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா ஆதியில தேவன் என்ன பண்ணாரு, அவரோட சாயல்ல நம்மள படைச்சாரு. இதே மாதிரி பியூரா அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே இருந்தது. நம்ம மனுஷனும் என்னாச்சு, அவரோட சாயல்ல தான் படைச்சாரு. ஸோ ஆதாமும் ஏவாளும் அவரோட சாயல்ல தான் இருந்தாங்க. ஆனா நாளடைவுல என்ன ஆச்சு, பாவம் வந்து அந்த மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. அப்போ பாவம் வர வர என்னாச்சு, இதுதான் வந்து பாவம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கலர்டா இருக்கு. ஸோ இந்த பாவம் நம்ம மனுஷனுக்குள்ள வரும்போது என்னாச்சு, நம்மளும் அந்த பாவம் மாதிரியே கலர் ஆயிட்டோம், அழுக்காயிட்டோம். அப்போ என்னாச்சு, மனுஷன் எப்படி கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, இந்த மனுஷனை இது பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணாரு. ஆனா யாருமே அவங்கள திருத்தவே முடியல. அவங்க பாவத்துக்குள்ள இன்னும் போய் 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 ரொம்ப அழுக்காயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு, அவரோட ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில நமக்கு ரட்சிப்பு வர்றதுக்காகவும் அவர் என்ன பண்ணாரு, நம்ம அனுப்பினாரு. அப்போ நம்ம அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு, இந்த சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, ஏத்து இது பண்ணாரு. அப்ப என்ன ஆகுது, நம்மளுமே பழையபடி தூய்மையா அவருடைய குணாதிசயங்களோட பியூரா ஆயிட்டோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளும் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல ஏற்றுக்கொள்வதனால என்ன ஆகும், இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகி நம்மளும் தூய்மையா ஆயிடுவோம், நம்மளும் ரட்சிக்கப்படுவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏத்துக்கிறதுனால நம்மளுடைய ரத்தம் தூய்மை அடைஞ்சு நம்மளுடைய பழைய சாயல் நமக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளும் பிதா கிட்ட டைரக்டா இனிமே போக முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய் குட்டீஸ். இனிமே அடுத்த VBSல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.